நாடாளுமன்றத்தை அவசரமாக கூட்டுவதை நாங்கள் தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம். அதனுடைய குட்டு வெளிப்பட்டு விட்டது. நாடாளுமன்றம் நாளை கூடுகிறது என்றால் இன்று வரைவு சட்ட மசோதாவினுடைய பிரிவுகள் எல்லாம் பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்றன. நான் இன்னும் வரைவு சட்டத்தை பார்க்கவில்லை, படிக்கவில்லை. ஆனால் எல்லா பத்திரிகைகளிலும் ஒரே மாதிரி செய்தி வந்திருப்பதால் அது அதிகாரபூர்வமான செய்தி என்று நினைக்கிறேன். அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், முதல்ல மறுசீரமைப்பு, அது உச்சரிப்பதற்கு வசதியாக இருக்கும். மறுசீரமைப்பு மட்டும்தான் செய்ய போகிறோம் என்று சொன்னார். அப்போதே காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியுடைய கட்சிகளும் அதை எதிர்த்தன. திராவிட முன்னேற்றக் கழகம் ஃபேர் டீலிமிட்டேஷன், நியாயமான மறுசீரமைப்பு என்ற கோஷத்தை வைத்தார்கள். இப்ப திடீரென்று நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையை, மக்களவையினுடைய எண்ணிக்கையை 50% அதிகரித்து பிறகு மறுசீரமைப்பு என்று சொல்கிறார். இது மாயை. அதாவது வெறும் டீலிமிட்டேஷன் செய்திருந்தால் தமிழ்நாடு 39 இடங்களிலிருந்து 32 குறைந்திருக்கும். அது பளிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். சாதாரண மக்களுக்கும் தெள்ள தெளிவாக தெரிந்துவிடும். 39 32 குறைந்திருக்கிறது. இப்ப 50% எண்ணிக்கையை கூட்டி பிறகு மறுசீரமைப்பு என்று சொல்கிறார்கள். இதை நான் ஒரு வாரமாக சொல்றேன். இது ஏமாற்று வேலை, இது மாயை என்று சொல்றேன். ஆங்கிலத்தில் இல்யூஷன் என்று சொன்னேன். 39 58 மாறும். பிறகு டீலிமிட்டேஷன்ல 58 46 குறையும். ஆக மக்களை பார்த்து 39 தானே இருந்துச்சு, இப்ப 46 ஆக்கிட்டோமே அப்படின்னா விவரம் தெரியாத மக்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனா தமிழ்நாட்டு மக்கள், தென் மாநில மக்கள் விவரம் தெரியாதவர்கள் அல்ல. 39 என்பது 46 மாறும் என்பது மாயை. அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நான் ஒரு மனக்கணக்கு போட்டு பார்த்தேன். 50% உயர்வால் 120 ஆகும். டீலிமிட்டேஷனுக்கு பிறகு 120 குறையாது. 120 ஏறத்தாழ 140 உயர்ந்தது. ஆக இன்றைய நிலையில 80 39. நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை எண்ணிக்கையை கூட்டிய பிறகு, டீலிமிட்டேஷன் முடிந்த பிறகு என்ன ஆகும்? 140 46. இடைவெளியும் கூடும், நம்முடைய ப்ரொபோர்ஷன் விகிதாச்சாரமும் குறையும். இது தென் மாநிலங்களை மிக மிக பாதிக்கும். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்கள் 5 மாநிலங்கள், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா, 24.3% மக்களவையில்
இந்த 5 மாநிலங்களை சேர்ந்தது. இந்த 24.3 என்பது 20.7 குறையும். சதவீதம் குறையும். 20.7% தான் நமக்கு நாடாளுமன்ற மக்களவையில் நம்முடைய வாக்கு பலம். ஏற்கனவே தென் மாநிலங்களுடைய குரல் ஒலிக்கல. தென் மாநிலங்களின் குரல் இன்னும் அழுத்தப்படும், ஒடுக்கப்படும். இது விபரீதம் என்று காங்கிரஸ் கட்சி சொல்கிறது. திருமதி சோனியா காந்தி அவர்கள் பெண்களுக்கு ஒதுக்கீடு என்பதை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆதரித்தது மட்டுமல்ல, ஊராட்சிகளில், நகராட்சிகளில், பேரூராட்சிகளில் பெண்களுக்கு 1/3 ஒதுக்கீடு என்பதை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி தான். 2023 பெண்களுக்கு நாடாளுமன்றத்தில், மக்களவையில் 1/3 ஒதுக்கீடு செய்யும் சட்டம் வந்தபோது, இந்த மசோதா வந்தபோது, அதை முழுமையாக காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் ஆதரித்தன. அது ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. அந்த 543 உடனடியாக 1/3 பெண்களுக்கு ஒதுக்க வேண்டும். 2024 நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். இல்லை, பாரதிய ஜனதா கட்சி இப்ப 2024 தேர்தலுக்கு அதை செயல்படுத்த முடியாது. இதுல சென்சஸ் எடுக்கணும், மக்கள் கணக்கெடுப்பு எடுக்கணும், அதற்கு பிறகு டீலிமிட்டேஷன் செய்யணும் அப்படின்னு 30 மாதங்கள் உறங்கி இருந்தவர்கள், 30 மாதங்கள் நீண்ட தூக்கத்தில் இருந்தவர்கள் திடீரென்று விழித்தெழுந்து ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி நாங்கள் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வந்து திருத்தி 2029 தேர்தலில் நிறைவேற்றுகிறோம். 2029 தேர்தல் 3 ஆண்டுகளுக்கு இருக்கு. ஏப்ரல் 16க்கு நாடாளுமன்றத்தை கூட்டுவதை விட ஏப்ரல் 29 கூட்டலாம் இல்ல. இதை காங்கிரஸ் தலைவர் கார்கே மார்ச் மாதம் 26ஆம் தேதி கடிதத்தில் தெளிவாக சொன்னார். 2029 தானே தேர்தல், 13 நாள் தள்ளி போடுவதாக நாடாளுமன்ற கூட்டத்தில் 13 நாட்கள் தள்ளி போடுவதால் என்ன தயக்கம், என்ன ஆபத்து? அவர்கள் நோக்கம் தமிழ்நாடு, மேற்கு வங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. தமிழ்நாட்டில் 39 பேர், மேற்கு வங்கத்தில் 42 பேரில் திரிணாமுல் காங்கிரஸுக்கு 28 பேர். அந்த 28 பேரும் இந்த 39 பேரும் இந்த மசோதாவை எதிர்த்து வாக்களிப்பார்கள் என்று அஞ்சி இந்த 67 பேரும் கலந்து கொள்ளாமல் இருந்தால் நாடாளுமன்ற மக்களவையிலே திருத்த மசோதாவை நிறைவேற்றி விடலாம் என்று அவர்கள் ஆசை. அந்த ஆசை நப்பாசை, நிராசையாக போகும். ஏன்னா காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், மற்ற தோழமை கட்சிகள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். அது தேர்தலுக்கு பெரிய இடையூறு. ஏன்னா ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலையும் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. 6 சட்டமன்ற தொகுதியிலையும் எங்கள் வேட்பாளர்கள் நிற்கிறார்கள். கடைசி 5 நாள் தான் தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் வேலைகள் தீவிரமாக நடக்கும். அந்த 5 நாள்ல வேலைகளை முடக்குவதற்காக, பிரச்சாரத்தை முடக்குவதற்காக இங்க நாடாளுமன்றத்தை கூட்டுறாங்க. அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ்ல மேற்கு வங்கத்தில் 28 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள்.
ஏப்ரல் 23, 29 அங்க தேர்தல் நடக்கிறது. அவர்களும் தேர்தல் வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு டெல்லிக்கு வரணும். இதெல்லாம் திட்டமிட்ட சதி. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. 67 உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வாய்ப்பில்லாத ஒரு நாடாளுமன்றத்தை ஏன் அவசர அவசரமா கூட்டணும்? தலபோகிற அவசரம் என்ன? ஏப்ரல் 16க்கும் ஏப்ரல் 29க்கும் இடையில 13 நாட்கள் தானே இருக்கின்றன. அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று முன்தினம் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு என்ன கேள்வி? நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசன திருத்தம் மசோதா கொண்டு வர போறாங்கல்ல, இதுல தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுமா கேட்டார். ஒரு கட்சியினுடைய தலைவர் பாதகம் ஏற்படும் அல்லது பாதகம் ஏற்படாது, அப்படித்தானே பதில் சொல்லணும். நான் மசோதாவை பார்க்கவில்லை, பார்த்த பிறகு சொல்கிறேன். அப்படி சொல்லியிருந்தா கூட எனக்கு புரியும். எல்லாருக்கும் தெரியும், ஒன்றும் ரகசியம் இல்லை. 50% எண்ணிக்கையை கூட்டுவார்கள், பிறகு டீலிமிட்டேஷன் செய்வார்கள். அதில் பாதகம் என்று நாங்கள் ஒரு வாரமாக சொல்லி வருகிறோம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லி வருகிறார். திருமதி சோனியா காந்தி அவர்கள் இந்து பத்திரிகையில திங்கட்கிழமை கட்டுரையை எழுதியிருக்கிறார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் சொன்னாரு? அந்த பதில் தான் எனக்கு அதிர்ச்சியை தந்தது. பாதகம் வரும், பாதகம் வராது, நான் படிக்கல, அந்த பதிலெல்லாம் சொல்லலை. என்ன சொன்னாரு? நான் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை கேட்டேன், அவர் தமிழ்நாட்டுக்கு பாதகம் வராது என்று சொன்னார், ஆகவே பாதகம் வராது. இது என்ன பதில்? இது அதிமுகவுடைய பதிலா இல்ல திரு அமித்ஷாவுடைய பதிலா? திரு அமித்ஷாவுடைய பதில இவர் ரிலே பண்றதுக்கு ஒலிபெருக்கியா ஒரு கட்சி தலைவரா? இந்த பதில் என்னை பெரும் அதிர்ச்சியிலே ஆளாக்கியது. நேற்று தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் இதைத்தான் சொன்னேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்தை கேட்டால் திரு அமித்ஷா அவர்கள் சொன்ன பதிலை சொல்கிறார். இது எப்படி ஒரு கட்சி தலைவருக்கு அழகு என்று கேட்டார். அதனால பேராபத்து நிற்கிறது. டீலிமிட்டேஷன் செய்ய வேண்டும், அதுல ஒன்றும் தப்பு இல்லை, அதான் அரசியல் சாசனம் சொல்லுது. ஆனால் டீலிமிட்டேஷனை நேரடியாக செய்தால் பளிச்சுன்னு மக்களுக்கு தெரிந்துவிடும். அதற்காக 50% கூட்டி அப்புறம் டீலிமிட்டேஷன்ல குறைத்து, இது என்ன ஏமாற்று வித்தை? இது மாயை. இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள். இப்ப கேள்வி கேளுங்க. கேரளத்துல காங்கிரஸும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்ப்பு குரல் கொடுத்திருக்கிறாங்க. கர்நாடகத்துல திரு முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்கள் எதிர்ப்பு குரல் கொடுத்திருக்கிறார். ஆந்திராவில் எனக்கு அவர்களுடைய நிலைப்பாடு தெரியல. அங்க 2 பெரிய கட்சிகள், தெலுங்கு தேசமும் YRSCP ஜெகன் ரெட்டியோடைய கட்சி, அவர்களும் கருத்து சொல்ல வேண்டும், கருத்து சொல்வார்கள் என்று நம்புகிறேன். அது அவங்கள தான் கேட்கணும். 2011 தான் கடைசி சென்சஸ். 2021 சென்சஸை நடத்தாமல் போனது இதற்காகத்தான்.
2021 என்ன பிரச்சனை? சென்சஸை நடத்தி இருக்கலாம்ல. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சென்சஸை திட்டமிட்டு நடத்தாமல் இப்ப பழைய சென்சஸ் கணக்குப்படி நான் மறுசீரமைப்பு செல்கிறேன் என்றால் மக்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல. நான் சொன்ன கணக்குல என்ன பிழைன்னு சொல்லணும். நான் சொன்ன கணக்கைத்தான் பல வல்லுநர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இன்று இந்து பத்திரிகையில நீண்ட தலையங்கம், முழு பக்க தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. மற்ற பத்திரிகைகள் எல்லாம் தலையங்கம் எழுதும் என்று நம்புகிறேன். நீங்க நான் சொன்ன கணக்குல என்ன பிழைன்னு அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும். பிழை இல்லை என்றால் இதனால தமிழ்நாட்டுக்கு பாதகமா இல்லையா, இதனால தென் மாநிலங்களுக்கு பாதகமா இல்லையா, அந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லணும்ல. நேரடியாக பதில் சொல்லாம திரு அமித்ஷா அவர்களை கேட்டேன், அவர் பாதகம் இல்லைங்கிறாரு, ஆகவே பாதகம் இல்லை. இது என்ன பதில்? அவர்கள் ஒரு நிலைப்பாட்டில் ஒரு நிலையில இருப்பது கிடையாது. வாய்ப்புக்கு ஏற்ப, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் நிலைகளை மாற்றிக்கொள்வார்கள். இதுதானே பாரதிய ஜனதா கட்சியுடைய வரலாறு. இப்ப 5 மாதங்களுக்கு முன்னால் பீகார்ல தேர்தல் நடந்தது. ஜனதா தள் ஐக்கியம் அது ஒரு கட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சி, 2 பேரும் கூட்டாக போட்டியிட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சி 5 இடங்களை கூடுதலாக வென்றது, 5ஓ 6ஓ கூடுதலாக வென்றது. அன்னைக்கு நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக இருப்பார். சொன்னவங்க தானே அவங்க. நான் அன்னைக்கே பதிவு செய்தேன், நிதிஷ்குமார் எத்தனை நாட்களுக்கு, வாரங்களுக்கு, மாதங்களுக்கு முதலமைச்சராக இருப்பார் என்று பார்க்கலாம்னு சொன்னேன். என்ன நடந்துச்சு? நேற்று நிதிஷ்குமார் பதவி விலகி பாரதிய ஜனதா கட்சியுடைய முதலமைச்சர் வந்துவிட்டார். அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆசை நிராசையாக போகும். தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வர முடியாது. ஆனால் ஒரு அரசியல் விபத்து, அரசியல் பிழை நடந்து அவர் முதலமைச்சராக வந்துவிட்டால் கூட எத்தனை நாளைக்கு அவர் முதலமைச்சராக இருப்பார்? பாரதிய ஜனதா கட்சியின் வரலாறே சகாக்களுக்கு குழி தோண்டி அவர்களை புதைத்து விட்டு தான் வருவதுதானே. ஹரியானால நடந்தது, பஞ்சாப்ல நடந்தது, ஒரிசாவில் நடந்தது, இப்ப பீகார்ல நடக்கிறது. அதுதானே வரலாறு. அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதாவது நேரடியாக மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் செஞ்சிருந்தா 39 32 குறைஞ்சிருக்கும். அவ்வளவுதான், ஒரே கணக்கு தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், சாதாரண மக்களுக்கும் பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த இடத்துல இப்ப 32 தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். இத 39 முதல்ல 19 சீட்டு கூட்டி 50% கூட்டி 58 ஆக்குறாங்க. 58 டீலிமிட்டேஷன்ல 46 குறையும். அப்ப என்ன, திரு எடப்பாடி பழனிசாமியுடைய சூத்திரதாரிகள் என்ன சொல்வார்கள்? 39 தானே இருந்துச்சு, இப்ப 46 வந்துருச்சுல்ல, மகிழ்ச்சி அடைங்க, சந்தோஷம் அடைங்க, 39 கூட்டித்தானே கொடுத்திருக்கோம். அவ்வளவு ஏமாளிகளா தமிழர்கள்? அவ்வளவு ஏமாளிகளா தென் மாநிலத்து மக்கள்?
அவர் அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் நான் சொல்றது மாவட்ட தலைவரை கேளுங்க, அவர் தனியா பேட்டி. நான் பொது பிரச்சனை, முக்கியமான பிரச்சனையை சொல்கிறேன். நீங்க கட்சிக்குள்ள இருக்கிற சில நெருடர்களை கேட்குறீங்க, அவரை மாவட்ட தலைவரை கேளுங்க. என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியும். அவர் பாரதிய ஜனதா கட்சி டைரக்டாவே ஓப்பனாகவே இஸ்ரேலுக்கு ஆதரவு. ஆமா, இவருடைய நண்பர்கள் ஜனாதிபதி ட்ரம்ப் தான் இவருடைய நண்பர்கள். இஸ்ரேல் தலைவர் நேத்தன்யாகு இவருடைய நண்பர். அவர்கள் இஸ்ரேலு ஒரு பள்ளிக்கூடத்துல குண்டு போட்டு 168 குழந்தைகள் 6 ஆசிரியர்களை கொன்னுச்சு. இஸ்ரேலும் அமெரிக்காவும். எந்த குண்டுன்னு எனக்கு தெரியாது, 2 பேரும் சேர்ந்துதான். அதை கண்டனம் கூட தெரிவிக்கலையே இந்திய அரசு, கண்டனம் கூட தெரிவிக்கல. அவர் சொல்ல மாட்டாரு, நாடாளுமன்றத்துல விவாதமே நடக்கலையே. மேற்கு ஆசியா போரை பற்றி விவாதம் நடக்கணும். அந்த விவாதத்துல பல பிரச்சனைகள் எழும். பெட்ரோல் விலை கூடுவது, டீசல் விலை கூடுவது, எல்பிசி கேஸ் சிலிண்டர் விலை கூடுவது, கச்சா எண்ணெய் விலை கூடுவது, இறக்குமதி தடைப்படுவது, ஏற்றுமதி தடைப்படுவது, இதெல்லாம் பேசணும்னு கேட்டான். அது பேசப்படாது. பேசாத பார்லிமெண்ட் என்ன பார்லிமெண்ட்? இந்த 3 வாரம் நடந்தது. மேற்கு ஆசிய போரை பற்றி நாள்தோறும் எழுந்து நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலையும் இதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வர்றோம். அதை 2 அவை தலைவர்களும் நிராகரிக்கிறார்கள். இதுதான் 3 வாரம் நடந்தது. அதாவது போரை பற்றி விவாதிக்கப்படாது, போருடைய விளைவுகளை பற்றி விவாதிக்கப்படாதுன்னா எதுக்காக நாடாளுமன்ற அவை? எதை பற்றி பேசுவதற்காக? இப்ப நேற்றோ முந்தான பழைய ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவர்கள் டாக்டர் ரங்கராஜன் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. இந்த மேற்கு ஆசியா போரினால் இந்திய பொருளாதாரம் எந்த வகையிலே பாதிக்கப்படுகிறது? 7 காரணங்களை சொல்லியிருக்கிறார். நான் 7 காரணங்களையும் இப்ப சொல்ல முடியும், அது தேவையில்லை. 7 காரணங்களை சொல்லியிருக்கிறேன். ஏற்றுமதி, இறக்குமதி, விலைவாசி உயர்வு, நடப்பு கணக்கு, நிதி பற்றாக்குறை, இன்னும் 7 காரணங்களை சொல்லியிருக்கிறார். 7 காரணங்களையும் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்தா தானே பேச முடியும். எப்படி பேசுறது? ஊரா போய் மீட்டிங் போட்டா பேச முடியும்? அவர்களுக்கு நான் ஆலோசனை கொடுத்து அவங்க கேட்க போறாங்களா? நான் ஆலோசனை கொடுத்தா அது நல்ல ஆலோசனையா இருந்தாலும் நிராகரிப்பாங்க. அதனால நான் ஆலோசனை, இந்த விவாதம் நடக்கட்டும், அனைத்து கட்சிகளும் ஆலோசனை கொடுக்கட்டும், அப்புறம் பதில் சொல்லட்டும். நான் என்னை ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இருப்பதாக நான் நினைக்கல. ஆனால் எல்லா கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் உறுப்பினர்களும் எழுந்து பேசினா அது ஆலோசனை.
அதாவது தினச்சித்தம் தினப்பித்தம் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு. தினச்சித்தம் தினப்பித்தம். எப்ப அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று எனக்கு தெரியாது, அவர்களுக்கு தெரியுதான்னு எனக்கு சந்தேகம். இந்தியாவுடைய முன்னாள் தூதர்கள், குறிப்பாக ஷியாம் சரண், சிவசங்கர் மேனன், பல முன்னாள் தூதர்கள், முன்னாள் வெளியுறவு செயலாளர்கள், ஒரு 7-8 பேரை என்னால் சொல்ல முடியும். இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை சரிந்து விட்டது, குலைந்து விட்டது, சரிவு பாதையிலே செல்கிறது என்று பல கட்டுரைகள். அவங்க என்ன செய்ய முடியும்? கட்டுரை தான் எழுத முடியும். அவங்க பொதுக்கூட்டம் போட்டு பேச முடியாதுல்ல. அவர்கள் அரசு அதிகாரிகள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள், உயர்ந்த நிலையில் இருந்தவங்க, ரொம்ப கெட்டிக்காரங்க. நான் மதிக்கத்தக்க தூதர்கள் ஷியாம் சரண், சிவசங்கர் மேனன், எல்லாரும் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை நம்முடைய வழக்கமான பாதையிலிருந்து மிக விலகி செல்விட்டது. அதனால நமக்கு நண்பர்களே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு எழுதுறாங்க. வர்றாருன்னு இன்னைக்கு செய்தி வந்திருக்க. இன்னைக்கு எனக்கு உறுதியா தெரியாது, ஆனா வருகிறார், 2 நாட்களுக்கு வருவார் என்று செய்தி வந்திருக்கு. அது அது அதிகாரபூர்வமான செய்தி தான் நினைக்கிறேன். பிஜு ஜனதா தளத்துக்கு லோக்சபால ஒரு உறுப்பினரோ 0 உறுப்பினரோ தான். அவங்க இந்த விஷயத்தை காங்கிரஸ் தான் தலைமை ஏற்கும். இன்று அனைத்து கட்சிகள், இந்தியா கூட்டணியினுடைய அனைத்து கட்சிகள் கூட்டம் திரு கார்கே அவர்கள் கூட்டியிருக்கிறார். காங்கிரசுக்கு 98 99 இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 28 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ்க்கெல்லாம் கணிசமான எண்ணிக்கை இருக்கு. எங்களுடைய முழு எண்ணிக்கை, முழு பலம் நாடாளுமன்றத்தில் அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து எதிர்த்து வாக்களித்தால் இந்த அரசியல் திருத்த மசோதா தோற்கடிக்கப்படும். எங்களுடைய முழு பலம் இருக்கணும். அதுக்குத்தானே அவர் தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னாடி முழு பலம் இருக்கக்கூடாது என்பதற்காக கூட்டுறாரு. இந்த கேள்விக்கு மட்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பாஜக தலைவர்களும் தோழர்களும் சொல்லட்டும். 16க்கும் 29க்கும் என்ன வித்தியாசம்? ஏப்ரல் 16 கூட்டுற நாடாளுமன்ற அவையை ஏப்ரல் 29 கூட்டினா என்ன மோசம் போயிடுச்சு? எல்லாரும் இருப்பாங்கல்ல, அதை புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுக்கிட்டு தமிழக மக்களுக்கு இந்த செய்தியை போகணும். The intention is to block, to prevent Lok Sabha MPs of Tamil Nadu and West Bengal from attending the Lok Sabha meeting. அது ஏற்கனவே அரசியல் சட்டத்தை திருத்தியாச்சு. அதுக்கு புது திருத்தம் தேவையில்லை. 3 ஒரு பங்கு என்று 2023 செப்டம்பர்லயே அரசியல் சாசனத்தை திருத்தியாச்சு. 106வது திருத்த மசோதான்னு நினைக்கிறேன், திருத்தியாச்சு. அவர புரிதலை பற்றி எனக்கு புரியல. Women's reservation has already been passed. That's what I'm telling you. In September 2023, near unanimously, 2 members alone voted against it. The entire India bloc voted in favor of the Constitution amendment. The amendment introduced
ஆர்டிகல் 334A பிரிவு 334A அது ஏற்கனவே திருத்தப்பட்டது. இட்ஸ் ஆல்ரெடி பீன் டன். தேர் இஸ் நோ நியூ அமெண்ட்மெண்ட் தேர். பீகார்ல என்ன நடந்துச்சு? அந்த மாதிரி நான் பதில் சொல்லிட்டேனே. அரசியல் விபத்து நடந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்தால் எத்தனை நாட்களுக்கு எத்தனை மாதங்களுக்கு முதலமைச்சராக இருப்பாருன்னு பார்க்கலாம். அது நடக்காது. அதனால அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் அவரை கேளுங்க. அவர் என்ன பதில் சொல்வாரு? திரு அமித்ஷாவை கேட்டேன், அவருக்கு வந்து சொல்லுவாரு. சரி, நன்றி. நான் பொறுத்தேன். இல்லையே, திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைமை கழகம் என்னை கேட்டுச்சு. தேர்தல் பரப்புரை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு. அவங்க தானே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏற்பாடு பண்ணும்போது அவங்க தொகுதிகளில் ஏற்பாடு பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன்.